மாண்புமிகு உறுப்பினர் இ. ராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சங்கரங்கோயில் அருள்மிகு சங்கரநாராயணன் கோமதி அம்மாள் திருக்கோயிலுக்கு பாத்தியப்பட்ட தெப்பம் ஆவுடை பொய்கை தெப்பம் மிகவும் சிதலமடைந்த நிலையில் உள்ளது. அதற்கு மதிப்பீடு பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. அதுக்கான மதிப்பீடு கோரப்பட்ட நிலையிலும் இன்னும் நகராட்சிக்கு அந்த என்ஓசி வழங்கக்கூடிய நிலையில் நிலுவையில் இருப்பதை அமைச்சர் அவர்கள் உடனடியாக அதை சீரமைத்து தருவதற்கு பரிந்துரைக்கும்படி தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேளாமல் கொடுக்கின்ற அரசு கேட்டதெல்லாம் தருகின்ற அரசிற்கு ஒரு உதாரணம். அவர் கோரிய இந்த என்ஓசி என்பது 8/3/2025 அன்றே மாநகராட்சிக்கு திருக்கோயில் வழங்கியிருக்கிறது என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாநகராட்சியை அணுகி இந்த பணிகளை விரைவுபடுத்தி அந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல், சங்கரன் கோயிலை பொறுத்தளவில் குடமுழுக்கு என்பது நம்முடைய மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் அவர்களால் நேரடி கட்டுப்பாட்டில் பல உபயதாரர்களை ஏற்படுத்தி தந்து சிறப்போடு பல்வேறு தடைகள் ஏற்படுத்த முற்பட்ட போதும் ஆகவும் இல்லை, பணிகள் நிறைவேறவில்லை என்று பல குற்றச்சாட்டுகளை பல நல்லவர்கள் எழுப்பிய போதும் அந்த தடைகள்லாம் உடைத்தெறிந்து இந்த திராவிட மாடல் அரசு மகிழ்ச்சியாக அந்த கோயிலுடைய குடமுழுக்கை நிறைவேற்றி தந்த அரசு என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ராஜன் சொல்லப்பா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு வணக்கம். மதுரை திருப்பரங்குன்றம் திருக்கோயிலின் பங்குனி தேரோட்டமும் திருக்கல்யாணமும் நடந்து முடிந்திருக்கிற நல் நேரம் இது. மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களிடம் இத்திருக்கோயிலின் கும்பாபிஷேகம் உரிய காலந்தாண்டி சென்று கொண்டிருக்கிறது என்பதையும், உரிய வகையிலே இந்த திருக்கோயிலில் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு தாங்கள் அளித்திருக்கிற ரோப்கார் வசதி உரிய நிதி ஒதுக்கப்படாததால் அதனுடைய திட்டமே செயல்படாமல் இருப்பதும், கிரிவலப்பாதை மேம்பாடு செய்ய அமையாமல் இருப்பதும், ஏனைய திருக்கோயில்களைப் போல திருச்செந்தூர் பழனியைப் போல் அறுவடையோடு முதல் படை விழா திருப்பரங்குன்றத்திற்கு சிறப்பு நிதி ஏதும் ஒதுக்காத காரணத்தையும், அறநிலையத்துறையின் சார்பாக ஒரு மகளிர் கல்லூரியை அமைக்க வேண்டியும் தாங்கள் உரிய பதிலை அளிக்க அன்போடு வேண்டுகிறேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். இன்னார் இனியவர் என்றல்ல, எல்லோருக்கும் எல்லாம் என்ற இந்த அரசு உரிய பதிலை உரிய முறையில் அளிப்போம். ரோப்காரை பொறுத்தளவில் கடந்த ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திருப்பரங்குன்றத்துக்கும் திருக்கழுக்குன்றத்திற்கும் 26 கோடியை அறிவித்திருந்தால், தற்போது டிஜிட்டல் சர்வே, டோன் சர்வே, ஜியோ சர்வே இது 3 முடிவுற்று 32 கோடி ரூபாய் அதற்கு ஆகும் என்று ரைட்ஸ் என்ற நிறுவனம் கருத்துரு அளித்திருக்கின்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் கூடுதல் நிதியை இந்த ஆண்டே விடுவிப்பதாக உத்தரவாதம் அளித்திருக்கின்றார். நிச்சயம் இந்த ஆண்டே அதற்குண்டான தொகை வழங்கப்பட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அந்த பணிகளை தொடங்கப்படும். அதேபோல் குடமுழுக்கை சொன்னார். 2012ஆம் ஆண்டு தான் நிறைவுற்ற குடமுழுக்கு. தற்போது 2.5 கோடி ரூபாய் செலவில் 16 பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 14/7/2025 அன்று மகிழ்ச்சியோடு நானும் அந்த மாவட்டத்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களும் பங்கேற்க இருக்கின்றோம். சட்டப்பேரவை உறுப்பினர் தாங்களும் வந்து கலந்து கொண்டு குடமுழுக்கை சிறப்பாக நடத்தி காட்டுவோம் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.